Daily. Taste the Daily. புது பானையில் தை பொங்கல் பொங்குவது போன்று வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மூர்த்தி பேட்டி. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பார் எனவும் தகவல். மாலை வரை சிறப்பாக போகும். எனவே இன்றைக்கு அவனியாபுரம் கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கிறது. இதைவிட பாலமேடு நாளை சிறப்பாக இருக்கும். அதைவிட அலங்காநல்லூர் சிறப்பாக இருக்கும். எல்லாமே மக்களுடைய முழு ஆதரவோடு அது மாதிரி ஸ்பான்சர் டொனேஷன் கொடுக்குறவங்களும் தானாக முன் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதனால் சிறப்பாக போயிட்டு துணைமுகர் வருகைக்கு நாளை மறுநாள் வர்ற போது பாருங்கள். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையின் கயிறை அறுக்க முயன்று தன் காலை அரிவாளால் வெட்டி கொண்ட உரிமையாளர் உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஒரு காளை காயம், ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. பொங்கல் தொடர் விடுமுறையையொட்டி கள்ளக்குறிச்சி அத்தியூர் கால்நடை சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. அதிகளவு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே காரில் கடத்தப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்து போலீசார் தொடர் விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோயில் பூசாரி. பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் பூசாரி கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விவசாய தோட்டத்தில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த மயில்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. துபாய் கார் ரேஸ் பந்தயத்தில் தனக்கு ஆதரவும் ஊக்கமும் அளித்த அனைவருக்கும் நன்றி. தனது அன்பிற்குரிய ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை எனவும் நடிகர் அஜித்குமார் அறிக்கை வெளியிட்டு நிகழ்ச்சி. டெல்லி முதலமைச்சரும் கல்கஜி தொகுதியின் ஆம் ஆத்மி வேட்பாளருமான அதிஷி வேட்புமனு தாக்குதல். பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பணியில் தீவிரம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் களத்தில் ஆட்டம் காட்டும் காளைகள். முடிந்தால் பிடித்துப்பார் என காளைகள் சீரிப்பாயும் காட்சிகள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் காளையர்கள். வாடிவாசலில் இருந்து பறக்கும் காளைகளின் திமிலை அடக்கும் வீரர்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திடீர் ஆய்வு. வழக்கத்தை விட இந்த ஆண்டு கூடுதலாக 1 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக தகவல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கடும் பனிப்பொழிவு. கண்ணை மறைக்கும் அளவிற்கு நிலவும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமம். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் வடமாநில மாணவிக்கு பாலியல் தொந்தரவு. தற்காலிக ஊழியர் உட்பட 3 பேர் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் பரபரப்பு புகார். விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. ரயில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிப்பு. சீதா லட்சுமி போட்டியிடுவார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்புவதற்கு வசதியாக மதுரையில் இருந்து முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு.
மாலை 4 மணிக்கு மதுரையில் இருந்து புறப்படும் ரயில் நள்ளிரவு 12:45 மணிக்கு எழும்பூர் வந்தடையும். மோடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இருவரும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் பொள்ளாச்சியில் 10வது சர்வதேச பலூன் திருவிழா. பிரான்ஸ், பிரேசில், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.